துதியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். கை தட்டுங்க எல்லாரும். கடவுளை உள்ளமாற இயேசு நம் குழந்தை இயேசு அவரை கரங்கள் தட்டி இயேசுவே குழந்தை இயேசுவே இதயத்துக்குள்ள வாங்க என்கிற கூப்பிடுகிற பொழுது திருப்பலின் வழியாக கடவுள் இயேசு உங்கள் இதயத்துக்குள்ள கண்டிப்பாக வருவார். கரங்கள் தட்டி பாடுவோமா? இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. மீண்டுமாக இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும். பாடுவோம். இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும். இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும். கேளுங்க. இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும். இயேசுவே 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 என் இதயத்துக்குள்ளே வாங்க. குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. மீண்டுமாக. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கண்களை மூடி கரங்கள் தட்டுங்க. குழந்தை இயேசுவை நினைத்துக் கொண்டே இருங்க. அற்புதங்களை செய்கிறவர் குழந்தை இயேசு. நீங்கள் எப்போதெல்லாம் அவரை விரும்பி தேடி நம்பி அவர் முன்பாக நிற்கிறீர்களோ உங்களை ஆசீர்வதிப்பவர் குழந்தை இயேசு. அவரை நினைத்து பாடுங்க. உன் கரங்களை பற்றிக் கொள்ள வேண்டும், உன்னோடு நான் நடக்க வேண்டும். கேட்போம். உன் கரங்களை பற்றிக் கொள்ள வேண்டும், உன்னோடு நான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு. உன் கரங்களை பற்றிக் கொள்ள வேண்டும், உன்னோடு நான் நடக்க வேண்டும். குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே இதயத்துக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு. இயேசுவே குழந்தை இயேசுவே கண்களை மூடி இதயத்துக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு கண்களை மூடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கைகளை தட்டி. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிட்டு கொண்டே இருங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே இதயத்துக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. சத்தம் எழுப்புங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. அவரை நினைத்து. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. எல்லாரும். இயேசுவே குழந்தை இயேசுவே
என் இதயத்துக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கண்களை மூடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடு. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. ஜெபத்தோடு இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கண்களை மூடி உங்க 2 கைகளை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடுங்க. ஜெபிங்க. இது ஜெபிக்கிற நேரம். இயேசுவை நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீர்கள். குழந்தை இயேசு கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக சொல்கிறேன், இந்த திருப்பலி வழியாக உங்கள் இதயத்துக்குள்ளே குழந்தை இயேசு வருகிற நேரம் இது. உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற நேரம். விரும்புங்கள், நம்புங்கள், உங்கள் வாழ்வு பரிசுத்தமாய் மாறும். நீங்கள் நம்பி குழந்தை இயேசுவிடம் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவரை போல அழகாக, அவரை போல கள்ளம் கபடம் இல்லாத மனசாக, அவரை போல ஒரு சிறந்த குழந்தையாய் உங்களை மாற்றுவார். அப்படி நீங்கள் மாறி ஜெபித்து வாழ்கிற பொழுது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கே பிடித்த குழந்தையா நீங்கள் மாறுவீர்கள். கைகளை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. வெட்கப்படாதீங்க. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது அருகில் இருப்பவர்கள் உங்கள் குரலை கேட்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கூப்பிடாமல் இருக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த நொடி பொழுதை கூப்பிடுகிற பொழுது கடவுள் இயேசு என் இதயத்துக்குள்ளே வந்து என்னை ஆட்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு 2 கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கண்களை மூடி நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. சத்தம் எழுப்பி கூப்பிடுவோமா? இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. மீண்டுமாக இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. ஜெபத்தோடு கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. மரியாளின் மைந்தனை கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. தூய ஆவியானவரை கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. வெட்கப்படாம கூப்பிடுங்க. இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கண்களை மூடி வண்ணமாக அப்படியே 2 கைகளை உயர்த்துங்க. 2 கைகளை உயர்த்துங்க. கண்களை மூடுங்க. வெட்கப்படாதீங்க. உங்கள் கை எந்த அளவுக்கு உயர்ந்து கடவுளை துதிக்குதோ அந்த கைகளை விரிந்திருக்கிற அளவு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நிச்சயம். யாக்கோபு கேட்டார். கடவுள் சொன்ன பதில், சந்ததியை பெருக்குவேன் என்று சொன்னார். இந்த இடத்திலிருந்து உன் பிரசன்னம் வளாவிடில் நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு கடவுள் பரிவு கொண்டு அவனது மீது ஆசீரை வழங்கிய தேவன் குழந்தை இயேசு. நீங்களும் நானும் அவர்களுக்கு முன்பாக கைகளை உயர்த்திருக்கிறோம். ஜெபிக்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் திருப்பலின் வழியாக நம்மை ஆட்கொள்கிற நேரம் இது. விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி, விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி, குரலை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டே இருங்க. சத்தம் எழுப்பி கூப்பிட்டுக் கொண்டே இருங்க.
இயேசுவே குழந்தை இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வெக்கப்படாம. குழந்தை இயேசுவே, குழந்தை இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். சத்தம் எழுப்பி கூப்பிடுங்க, வெக்கப்படாம, வெக்கப்படாம. நான் பெரியவன், நீ சிறிய குழந்தை இயேசு நம்ம எப்படி நினைக்காதீங்க. நமக்குள் இருக்கிற குழந்தை இயேசுவை கைகளை உயர்த்தி கூப்பிடு. குழந்தை இயேசுவே, குழந்தை இயேசுவே, 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 இயேசுவே. இந்த திருப்பலியின் வழியாக என் இதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது குழந்தை இயேசுவே என் இதயத்தில் தாங்கிக் கொள்ள செல்ல வேண்டும் ஆண்டவரே. என் பாவத்தை பாராமல், என் நிலையை பாராமல், என் எண்ணத்தை பாராமல், குழந்தை இயேசுவே அந்த குழந்தை மனதோடு என் மனதுக்குள்ளே வாங்க. பரிசுத்த ஆவியான தேவனே, என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்க என்று கூப்பிட்டுக் கொண்டே இயேசுவே, இயேசுவே என்று சொல்லுங்க. நீங்கள் கூப்பிட பெயருக்கு விசுவாசம் உண்டு. நீங்கள் கூப்பிட பெயருக்கு நம்பிக்கை உண்டு. நீங்கள் கூப்பிட பெயருக்கு விடுதலை உண்டு. நீங்கள் கூப்பிடுகிற கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள். சத்தம் எழுப்பி இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டே இருங்க. கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் இதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, உன்னத தெய்வமே, திருப்பலியின் வழியாக என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த திருப்பலியில் நான் பார்வையாளராக இல்லாமல் பங்குதாரனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று கூப்பிடுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. மீண்டுமாக கண்களை மூடுங்க. உங்கள் இதயத்தில் வலது கைகளை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. வலது கை வைங்க. எல்லாரும் கண்களை மூடி. நீங்கள் கூப்பிட்ட கடவுள் உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறார், எங்கும் இல்லை. நீங்கள் நேசிக்கிற அற்புத குழந்தை இயேசு உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கிறார். நீங்கள் பார்க்கிற மனிதர் குழந்தை இயேசுவாய் உங்கள் கண்ணுக்கு தெரிவா. நீங்கள் கேட்கிற வார்த்தை குழந்தை இயேசு உங்களுக்கு பேசுவது போல் இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிற பார்வை குழந்தை இயேசுடைய இரக்கமிகு பார்வையாய் மாற வேண்டும். கண்களை மூடுங்க. விசுவாசத்தோடு சத்தம் எழுப்பி உளமாற, இயேசுவே குழந்தை இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வாங்க. கூப்பிட்டு பாடுங்க. மகா பரிசுத்தமும் பேர் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உம் பெயருக்கு ஆண்டவரே மாட்சிப்படுத்துகின்றோம். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகா பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த தூய நற்கருணை வழியாக நீர் எங்களோடு இருந்து கொண்டு இருப்பதற்காக, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த தூய திருப்பள்ளி வழியாக உமது திரு உடலை நாங்கள் உண்ண ஆன்மீக உணவாக கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி. எங்கள் பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த தூய திருப்பலியில் கலந்து கொள்ள செய்தீர். இந்த நற்கருணை ஆராதனையில் உமது வார்த்தைகளை தியானிப்பதற்கும் உமது ஆசிரை பெற்று செல்லுவதற்கும் எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் அன்பு நேசரே, உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு எங்களுடைய இதயத்தில் உமது ஆற்றலை வல்லமையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே துணிந்து செல்ல எங்களுக்கு உமது அருள் ஆசீரை நீர் ஊற்ற வேண்டுமாய் தாழ்மையோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். வழி நடத்தும் அப்பா, வலு வெண்மையை வல்லமையாய் மாற்றுகின்ற தெய்வம், எனது அருள் உமக்கு போதும் என்று சொல்லி துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் தருகின்றவர் நீர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வல்லமையாய் பயன்படுத்தி அருளினால் நிரப்ப வேண்டுமாய் தாழ்மையோடு நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நற்கருணை ஆராதனை வேளை முழுவதும் அப்பா நீர் பொறுப்படுத்து எங்களை வழி நடத்தியருளும். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று அப்பாவை ஆராதித்து நாம் பாடிடுவோமா? ஆராதனைக்கு உரியவர் நம் அப்பா ஒருவர் மட்டும்தான். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவர் நம் அப்பா ஒருவர் மட்டும்தான். நற்கருணை வழியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தி பாடி உளமாற பாடி நாம் ஜெபிப்போம். இறைவன் நல்லவர். 2 கரத்தை உயர்த்துங்க எல்லாரும். நற்கருணையை பாருங்க.
அப்பாவை ஆராதிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். கரங்கள் தட்டி பாடலாமா? உண்மையாய் அப்பாவை கரங்கள் தட்டி ஆராதித்து துதித்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் கரங்கள் தட்டி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும், முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி கரங்கள் தட்டுவோம். கடவுளை பாருங்க. அவர் தேவன், உண்மையின் தேவன். அவர் கடவுள் என்று நம்மை கூப்பிடு சொல்லவில்லை. அப்பா என்று கூப்பிடு, நண்பன் கூப்பிடு, அம்மானு கூப்பிடு சொன்ன கடவுளை ஆராதித்து பாடுங்க. அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி கரங்கள் தட்டுங்க. தேவன் நம்மோடு இருக்கிற நேரம் அவரை ஆராதித்து வணங்கி பாடுவோம். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன், வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன், முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் சொல்லுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி கரங்கள் தட்டுங்க. கடவுளை புகழ்ந்து பாருங்க. அவரை நேசிங்க. உண்மையின் தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஒரு மண்ணை கூட மனிதனாய் பிடித்து எடுத்து உங்களையும் என்னையும் பேச வைத்து ஆடி பாடி துதித்து வைத்து போற்றக்கூடிய வல்லமை கொடுத்த தேவன். அவரை ஆராதித்து பாடுவோம். உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் சொல்லுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் 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 ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் சொல்லுவோம். இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன்,
இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன், இயேசுவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 கூப்பிடு. இயேசுவே 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 அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே. குழந்தை இயேசுவே அப்படியே அப்படியே நடக்க வேண்டுமே. தூயாவணி அவனை பார்த்து கரம் தட்டி பாடுவோமா பாடுவோமா. இறங்கு பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும்,
தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், கேளுங்க, வல்லமை தர வேண்டும். ஆவியே தேவாவியே வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே துணையாளரே துணையாளரே வாருமையா, துணையாளரே வாருமையா, துணையாளரே வாருமையா. ஆவியே தூய ஆவியே 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 துணையாளரே 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 வாருமாண்டவரே வாருமாண்டவரே பேசுமாண்டவரே மன்னியுமாண்டவரே மன்னியுமாண்டவரே அப்பிவலி மாண்டவரே ஆண்டவரே. ஆவியே ஆவியே தூய ஆவியே இயேசுவே இயேசுவே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், தூய ஆவியே நீ என்னை நிரப்ப வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், தூய ஆவியே நீ வர வேண்டும். தூய ஆவியே நீர் வர வேண்டும். அப்படியே முழங்கால் படியிடுவோம். குருவானவர் சொன்ன இறை வார்த்தையெல்லாம் நினைத்து பாருங்கள். இதோ எங்கெல்லாம் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், அவர் நம்ம குரு துணையாளரை கொடுத்திருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியான தேவன். அவரை தலை வணங்கி தாழ்ந்து பணிந்து அவரை ஆராதிப்போம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலை மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனேவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியேக தேவன் வாழ்கவே. வானின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீது மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, எந்தன் தேவனே, என் மீது இறங்க வேண்டும். தூய ஆவியே, துணையாளரே, என்